Do you know God wants to set you in a wide open space? ஆண்டவர் உங்களை விசாலத்தில் வைக்க விரும்புகிறார். சங்கீதம் 118:5 வாசிக்கிறோம். From my distress I called upon the Lord. The Lord answered me and put me in an open space. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆண்டவர் உங்களை நெருக்கத்தில் வைக்கிறவர் அல்ல, நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் வைக்கிறவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நெருக்கம் என்கிற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கலாம். You might be in a situation of distress or pushed to the wall. எந்த பக்கமும் அசைய முடியாத அளவிற்கு you are choked in and caught up. எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு டிஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைக்க விரும்புகிறார். He wants to put you in a large space, a broad place. He is going to rescue you and break open the way into a beautiful and broad space. Beautiful and broad place. ஆண்டவர் உங்களை விசாலத்தில் வைக்க விரும்புகிறார். So you will never be in suffering or distress or stress in your mind. ஆண்டவர் உங்களை விசாலத்தில் ரிலாக்ஸாக வைக்க விரும்புகிறார். Stay strong. Just believe He is working out everything for your good. உங்களுக்காக எல்லாவற்றையும் நன்மையாய் அவர் செய்து கொண்டிருக்கிறார். Let's pray. Father God, thank you for your wonderful word. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. எல்லாவற்றையும் நன்மையாய் நீர் செய்து கொண்டிருக்கிறீர். விசாலத்தில் வைக்க போகிறீர். அதற்காய் உமக்கு நன்றி. இந்த வியாதி என்கிற நெருக்கம், கடன் பாரம் என்கிற நெருக்கம், எல்லா நெருக்கத்திலிருந்தும் குழப்பங்கள், மன ஆழத்தில் இருக்கிற வருத்தங்கள், சஞ்சலங்கள், எல்லா நெருக்கத்திலிருந்தும் நீர் விடுவித்து விசாலத்தில் வைக்கப்படுவதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.